الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ما زال نور محمد متنقلا في الطيبين الطاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد أمر الله جاء مطهرا وبوجه آمنة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا صل على النبي محمد وحسن منك لم ترقت عين واجمل منك لم تلدني ساع يا ربنا يا ربي صل على النبي محمد خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء يا ربنا يا صل على النبي محمد اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه الحمد لله الحمد لله رب العالمين حي قيومان الله جل جلاله அளவிலா அருட்பெரும் ஜோதியும் அவரது நிகழிலா சர்வ சம்பூர்ண பேரளவு சௌந்தரியமும் நம் வாழ்வில் லட்சகரும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அந்த சராசரங்களும் படைப்பதற்கு காரண கர்த்தாவாக்கப்பட்ட
காருண்ய பெருங்கருணை தயாளரும் பேருபகாரரும் இம்மையிலும் மறுமையிலும் நம் போன்ற பாவிகளை ரசித்து கிருபை செய்து காத்தருள் புரியக்கூடிய கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாத் மௌலித் முபாரக் ஈதுல் நூர் ஈதுல் ஃபர்ஹா ஈதுல் அக்பர் சங்கையான ஷஹர் நூர் ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 12வது புனிதமான இரவில் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாக நம்மை எல்லாம் அவனுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். ரபியுல் அவ்வல் மாதம் கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலீத் கரீமுடைய கொண்டாட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுடைய மௌலீத் கரீமுடைய கொண்டாட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டான். மாஷா அல்லாஹ், ஆலங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் அதாவது கலம் படைப்பதற்கு முன்பதாக எழுதுகோள் அல்ல அரச படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லா மாஷா அல்லாஹ் என்ன கலத்தை படைச்சான், எழுதுகோளால படைச்சான். அடுத்து அல்லாஹ் லௌஹ படைச்சான். அந்த எழுதுகோள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய நாட்டங்களை எல்லாம் அது பதிவு செய்யக்கூடிய பதிவு ஏட்டை அந்த லௌஹை அல்லாஹ் படைத்தான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அரசை படைக்கிறான். நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலீத் கரீமுடைய கொண்டாட்டம் மாஷா அல்லாஹ் கலம் படைப்பதற்கு முன்பதாக, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு படைப்பையும் படைக்கல, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அவனன்று வேறொன்று இல்லாத நிலையில அவன் அவனுடைய நூறான அந்த ஒப்பற்ற உயிர்பெறும் மகா ஜோதிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது என்ற திவ்ய நாமத்தை சூட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்று அவனுடைய நூரை அவன் முஹம்மதாக கண்டானோ அன்றிலிருந்தே மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயக கோமானுடைய ஒளிமயமான மகத்தான மகோன்னத கொண்டாட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். மாஷா நல்ல கவனிக்கணும், மடக்கி சொல்றேன், எந்த படைப்பும் கிடையாது. அல்லாஹ் அவனன்று வேறொன்று இல்லாத நிலையில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அல்லாஹ் மட்டுமே இருந்த நிலையில் அல்லாஹ்வுடைய நூறுக்கு அல்லாஹ் திவ்யத்தின் அழகிய நாமத்தை சூட்டினான். அந்த நூறு எப்படிப்பட்ட நூறுன்னு சொல்லி அவனே சொல்லி புகழ்ந்தான். முஹம்மத் சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு உரிய எக்காலத்திலும் புகழப்படக்கூடிய புகழ் நாயகர், புகழை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அதாவது புகழை பெறுபவர்கள் எல்லாம் புகழ் அவர்களை ஆட்சி செய்யும். புகழ் இருக்கிற ஹம்து அது பெற்றவர்களை அது ஆட்சி செய்யும். நம்முடைய நாயகம் அப்படி அல்ல. நம்முடைய நாயகம் அவர்கள் புகழை ஆட்சி செய்வார்கள். மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹ் மாலிகுல் ஹம்து. மாஷா தாத்தா முஹம்மதியாவுடைய நிஸ்பத் ஷரீஃபை கொண்டு ஹம்துக்கு மாஷா அல்லாஹ் இஸ்ஸத்து உண்டாகுமே தவிர மாஷா அல்லாஹ் என்ன தாத்தா முஹம்மதுக்கு இஸ்ஸத் அல்ல. ஹம்து என்னும் அந்த மகாம், ஹம்து என்னும் அந்த மகாம், ஹம்து அந்த மகாம் மாஷா அல்லாஹ் ஹம்தியத் தாத்தா முஹம்மதியாவுடைய நிஸ்பத் ஷரீஃப்லாஹி ஹம்தியத்துக்கு மாஷா அல்லாஹ் இஸ்ஸத் உண்டாகும். மாஷா
ஹம்தியத்துக்கு இஸ்ஸத்து உண்டாகும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனென்று வேறொன்று இல்லாத நிலையில் அவனுடைய நூரை, அல்லாஹ்வின் நூரை, அல்லாஹ் முஹம்மது என்று அழகிய திருநாமம் சூட்டி அந்த நூரை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்பொழுது சொன்னானோ லவ்லாக யா முஹம்மது லமா ஹலக்துல் அஃப்லாக் என்று, அன்றிலிருந்து மாஷா அல்லாஹ் என்ன மௌலிது கொண்டாட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாஷா அல்லாஹ், மௌலித கரிமை முதல்ல கொண்டாடினது யார்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அன்று மட்டுமல்ல, இன்றும் கொண்டாடிட்டு இருக்கிறான் அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்றும் கொண்டாடுறான். அவனுடைய ஏக புகழ் நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீமை அல்லாஹ் என்று கொண்டாடிட்டு இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயக கோமானுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அலைஹில் பரக்காத் மின் உம்மா தஹரத் தரனாமி, நாயகத்துடைய பாப்பா நாயகம் உம்மா நாயகியுடைய ஒளிமயமான பிறப்புக்கு முன்னாடியே நாயகத்துடைய பாப்பா நாயகம் பிறக்கல, உம்மா நாயகி பிறக்கல, பாட்டனார் பிறக்கல, பூட்டனார் பிறக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமே பிறக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமே பிறக்கல. அப்பயே நாயகத்துடைய மௌலிது கொண்டாட்டம் இருக்கு. மாஷா அல்லாஹ், என்ன மீலாது ஷரீஃபுடைய மகத்துவம் என்ன நம்ம புரியணும். முதல்ல அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக். மீலாது ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் யாரெல்லாம் குர்பான் ஆகிறாரோ அவர் எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் என்ன, அவர் யாரையும் அல்லாஹ் சும்மா விடுறதில்லை. ஹவுசுல் ஆலத்துடைய ஷேகுமார்கள்ல உள்ள சையதுனா குதுப் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா, பெரிய குதுப் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு சையதுனா ஜீனத்துல் ஆலமீன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள இமாம் அலி மூசா ரிதா நாயகத்துடைய காதிம முரீது கலீஃபா இமாம் அலி மூசா ரிதா நாயகத்துக்கு வளர்ந்த புள்ள மஅரூஃபுல் கர்ஹி. மஅரூஃபுல் கர்ஹி நாயகம் சொல்றாங்க, அவங்க சொன்னதை இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரலியல்லாஹு தஆலா நிஅமத்துல் குப்ராங்கிற கிதாபுல மாஷா அல்லாஹ் பதிவு செய்றாங்க. மஅரூஃபுல் கர்ஹி சொல்றாங்க மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத்தார மததுவான நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீமுக்கு மீலாது ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் என்ன, நாயகத்துடைய ஸலவாத்துல் கரீம் மௌலிது ஷரீஃப் நாயகத்துடைய திருப்புகழ் பேசக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு யாரு விளக்குகளை கொண்டு அலங்காரம் செய்வார் மாஷா அல்லாஹ், அவரை கொண்டு அல்லாஹ் சொர்க்கலோகத்துல என்ன சொர்க்கத்துடைய அலங்கார விளக்குகள்னு அவரை அல்லாஹ் ஆக்கி வச்சிருவாங்க. மாஷா நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் லைட் போட்டாலே சொர்க்கத்துடைய அலங்கார விளக்குகளாக அல்லாஹ்வால ஆக்கப்பட்டுவார். மாஷா அல்லாஹ், இன்னொரு அறிவிப்புல அவர் சொர்க்கத்துடைய இல்லைன்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்து வாலிபர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரை பிரகாசிக்க வைக்கிறான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. அல்லாஹ்வுடைய தெய்வீக ஜோதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத்தர மததுவான நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் என்ன விளக்கு போடுறதுக்கு கிடைக்கிற நன்மை இது. மாஷா விளக்கு போடுறதுக்கு கிடைக்கிற நன்மை. அப்ப அந்த நாயகத்துடைய மகா மகத்துவங்களை அல்லாஹ் நமக்கு எப்படி விளக்கி தர்றானோ அதையெல்லாம் விளங்கணும்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மை கொடுப்பா. மாஷா விளக்கு போட்டாலேயே அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன விளக்கா ஒளிர வைக்கிறான்னு சொன்னா அந்த நாயகத்துடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகளை எல்லாம் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனன்று வேறு யாராலையும் அறிய முடியாது அந்த மகா பேர் ஆற்றலுக்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைகளையும் அல்லாஹ் அவனோட அடியார்களால் நமக்கு எப்படி அல்லாஹ் சொல்லி தருவாங்க குர்ஆன் ஷரீஃப்ல, அதை நம்ம விளங்கணும்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை தருவோம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் என்ன மணிக்கணக்கில் பேசினாலும் நாலு கணக்கில் பேசினாலும் வார கணக்கில் பேசினாலும் மாச கணக்கில் பேசினாலும் வருஷமெல்லாம் பேசினாலும் முடியாது. நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுடைய மகா மகத்துவம் அந்த அளவு மகா உன்னதமானது. மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய
மௌலிது ஷரீஃபை கொண்டாடுறது மசாலா என்ன, இஸ்லாத்தை ஹயாத் ஆக்குறதுங்கிறாங்க. சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தீனுக்கு புத்துயிர் கொடுக்கிறது எது மசாலா, மௌலிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுறாங்க. ஹஜ்ரத் கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாயா மாஷாஅல்லாஹ் சொல்லி தராங்க, மன் அவ்வம மௌலிது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது ஷரீஃபை கௌரவிப்பானோ கொண்டாடுவாரோ அவர் மாஷாஅல்லாஹ் அவர் என்ன காரியம் செய்தாலும் ஃபகத் அஹ்யல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி வைத்தவர் போல ஆவார். மாஷாஅல்லாஹ் அவர் இஸ்லாத்து மாஷாஅல்லாஹ் என்ன ஹயாத்தாக்கி வைத்தவர் போல ஆவார். என்ன செய்யறோம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அப்பேற்பட்ட மீலாது ஷரீஃப்ல நாம இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நாயகத்துடைய ஒளிமயமான அந்த மீலாது ஷரீஃப், இப்போ மாஷாஅல்லாஹ் அரபில மீலாது, தமிழ்ல என்ன கண்மணி நாள் ஒளிமயமான பிறந்த நாள், பிறந்த நாள். உம்மாட சங்கியான வைத்திருந்த என்ன அப்படி இருக்குமா, சரி சரி اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تصلي عليه நாயகமா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபக்கான மதுரவாரம் அவர்களுடைய மகத்தான மௌலிதுல் கரீமுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல குறிப்பிடும் போது எல்லாம் பிறப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ண மாட்டான். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல் பைத் அத்ஹார் ஜதி குர்ரத்தைனி மந்தை அமர் ரசூலுல்லாஹ் ஹம்தத் கர்ரார் அலைஹி ஸலாத்து வஸலாம் மாது இனாயத் ஹிமாயத் கொண்டேனா அல்லாஹ் அவன்ற அபுதுக்கு தரக்கூடிய ஃபிராசத்தில் மாஷாஅல்லாஹ் நீ இந்த நசியத் சரி மாஷாஅல்லாஹ் என்ன வேற யாருக்கே நீ கேட்க முடியாது. விஷயம் என்ன, குர்ஆன் ஷரீஃப்ல நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான மௌலிதுல் கரீம் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது பிறப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுவான். மீலாது மௌலிது தவல்லுதுங்கிற ரூட் வேர்டு வரக்கூடியது. மௌலிதுக்கு மாஷாஅல்லாஹ் அதுக்கு ரூட் வேர்டு எது, அரபில மாதா பாக, இங்கிலீஷ்ல ரூட் வேர்டு தவல்லு, அதாவது பிறப்பு. உம்மாட மணி வைத்திருந்து உம்மாட்ட இருந்து உம்மாட சிறப்பான வைத்திருந்து உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வர பிறப்பு. மற்ற நபிமார்கள் அல்லாஹ் சொல்லும் போது பிறப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுடைய மகா உன்னதமான கௌரவத்தால எப்படி வைக்கிறான், ஹபீபே தாங்கள் சிறப்பான உம்மாட வயிற்றிலிருந்தா நான் தங்களை பிறக்க வச்சேன், இருந்தாலும் நான் தங்களுடைய ஒளிமயமான மீலாது ஷரீஃப் பேசும்போது மற்றைய நபிமார்களுக்கு பேசின அந்த வார்த்தையை கொண்டு நான் தங்களை பேச மாட்டேன் மாஷா. ஏன்னா தங்களுடைய ஒப்பற்ற உயர்பெறும் மகா உன்னத மகா கௌரவத்துக்கிட்ட யாரும் வர முடியாது மாஷா. அதனால என்ன, இப்ப அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜக்கரியா நபியுடைய புள்ள யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா நபி என்ன ரொம்ப வயசாயிடுச்சு, பிள்ளை இல்லாமலுக்கு காலம் கடந்து அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கும் அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான் ஜக்கரியா நபி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பத்தி அல்லாஹ் சூரத்துல் மரியம்ல சொல்லும் போது யௌம உலிதன்னு அல்லாஹ் சொல்லுவான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு அல்லாஹ் குறிப்பிடும் போது யௌம உலித, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், அந்த நாளை அல்லாஹ் குறிப்பிடும் போது தவல்லுதுங்கிற அந்த மாதாக்கு உள்ள வச்சு அல்ல மாசா யோகா உலிதன்னு அல்லாஹ் குறிப்பிடுவான் மாசா. அது மாதிரி உலகத்திலேயே அற்புதமா அல்லாஹ்வுடைய பேர் ஆற்றலை கொண்டு பிறந்தவங்க யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம். சாப்பா இல்லாம அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹா மேல என்ன எந்த ஒரு ஆணுடைய நிழலும் படாம அல்லாஹ் பரிசுத்தமான முறையில் மரியம் நாயகி வச்சு அல்லாஹ்
ஈசா நபி அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் கொண்டு வந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாத அல்லாஹ் குறிப்பிடும் போது யோபா உலித்து மாஷா அல்லாஹ், இதெல்லாம் தவறுங்கிற வார்த்தையுடைய மாதால வருது மாஷா அல்லாஹ். ஆனால் குர்ஆன் முழுக்க மாஷா அல்லாஹ் 114 சாப்டர்ஸ்ல 114 அத்தியாயத்துல எங்கேயும் ஒரு இடத்துல கூட தாரணி போற்றும் தண்ணி இறக்க தாஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபக்கம் மஜ்தவன் நாயக கோமான அல்லாஹ் தவன்னுங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் குறிப்பிட மாட்டான். அல்லாஹ் சொல்றத எப்படி சொல்லுவான்? சூரத்துல் தௌபால கடைசி ஆயத்து முதல்ல லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும் திட்டமாக உறுதியாக சந்தேகமின்றி உங்களுக்கு ரசூல் வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ரசூல்? மின் அன்ஃபுசிகும், உங்களுடைய ஆன்மாக்கள் எந்த ரசூலோட தொடர்பு இருக்குதோ அந்த ரசூல் மாஷா அல்லாஹ். அதாவது உங்களுடைய ரூஹெல்லாம் எந்த ரசூலுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டிருக்குதோ அந்த ரசூல் மாஷா அல்லாஹ். மின் அன்ஃபுசிகும், அன்ஃபுசிகும் ஆமானா உங்களுடைய ஆன்மாக்கள், நஃப்ஸுடைய ஜமா புளூரல் அன்ஃபுசிகும், உங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம். நம்ம எல்லாருடைய ரூஹுக்கு யார் பாப்பா? நாயகம் ஸல்லல்லாஹு நாயகம் சொல்லுவாங்க, நான் அபுல் அர்வாஹ், நான் ஆன்மாக்கள் அனைத்துக்கும் தந்தைகிறான் என்றான் ஸல்லல்லாஹு. புரிஞ்சா? நாம இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகத்தை மீறாத கொண்டாடுறோம்னு சொன்னா நம்ம நாயகம் யாரு? நம்முடைய ரூஹுக்கு மூலமானவர்கள் மாஷா அல்லாஹ், நம்முடைய உயிருக்கு மூலமானவர்கள் மாஷா அல்லாஹ். நம்முடைய உயிர் அவர்களது ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது. அவர்களுடைய ஜோதியின் பிச்சை நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நாயகத்துடைய மோதினர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும், லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும், ரசூல் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு. எப்படிப்பட்ட ரசூல்? உங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் எந்த நூறுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நூறான ரசூல். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும். புரிஞ்சா? அன்புசுக்கு சரியான விளக்க முடியாதாலும் உங்களில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லி முடிச்சிருவான். புரிஞ்சா? அதெல்லாம் மானா, அதெல்லாம் மானா, அதை மானச்சா? அன்புசுக்கு மானா என்ன? அன்புசுக்கு மானா என்ன? அருவாகு. அன்புசுக்கு மானா என்ன? அருவாகு மாசா. புரிஞ்சா? அருவாகு மாமானா உலகத்தோட எல்லா ஆன்மாக்களும் சேர்த்து புலூர்ல சொல்றது, ஜம்முல சொல்றது. புரியுதா? விளங்குதா? ரஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும், அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய மீலாது ஷரீஃப் தான் இங்க பேசுறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அருமை உம்மா நாச்சியார் செய்தா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு நாயகம் வந்ததை பத்தி அல்லாஹ் பேசுறான். அது எப்படி அல்லாஹ் பேசுறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உளிதுமாக்கப்பட்ட தவறு கேடு போடல. புரிஞ்சா? புரியுதா உனக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உளித்துன்னு சொன்ன மாதிரி ஈசா பிறந்த நாள், யஹ்யா பிறந்த நாள் உளிது தவறுங்கிற வேடு போடல, யூஸ் பண்ணல. அதுக்கு மாற்றமா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் ஹபீபுல்லாஹ்வுடைய அல்பத் ஹபீப் யார் மாஷா அல்லாஹ். அந்த ஈசா நபி பிறந்தாப்புல பிறந்த நாள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் அனுப்பிச்சுட்டான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அதே சப்ஜெக்ட் தான் இங்கேயும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததை அங்க பேசுறான் சூரத்து மரியம்ல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததை சூரத்து மரியம்ல அல்லாஹ் பேசுறான். அங்க என்ன? உளிது, உளித்துங்கிற வார்த்தை அங்க போடுறான், தவறுங்கிற மாத்தாளந்து போடுறான். இங்க மாஷா அல்லாஹ் அப்படி போடல. இங்க என்ன சொல்றான்? வந்திருக்கிற ரசூல் யார் மாஷா அல்லாஹ்? புரியுதா? வந்திருக்கிற ரசூல் மாஷா அல்லாஹ் யார்? மின் அன்ஃபுசிகும், உங்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்பு உள்ளவங்க. உங்களுடைய ஆன்மாக்களுக்கெல்லாம் மூலம் எந்த ரசூல் அந்த ரசூல். உங்களுடைய
ஆன்மாக்களுக்கெல்லாம் மூலமான ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். இது ஒரு வடிவம், இது ஒரு சூரத். சரி, சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சொல்றான் லக்கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். திட்டமாக உறுதியாக அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். இங்கேயும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மீனாத தான் பேசுறான். தவல்லுதுங்கிற வார்த்தை போடல. புரியுதா? தவறுங்கிற வார்த்தை போடல. அல்லாஹ் என்ன காட்டுற நமக்கு? உலகத்துல எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் பிறந்தது போல் அல்லாஹ் என்னுடைய ஹபீபுடைய ஒளிமயமான வருகை. புரியுதா? அந்த வார்த்தையே அல்லாஹ் போடலன்னு சொன்னா, பிறப்புங்கிற வார்த்தையே அல்லாஹ் போடல. ஆனா பிறப்பு விஷயம் தான் பேசுறான். சப்ஜெக்ட் பிறப்பு விஷயம் தான். ஆனா பிறப்புங்கிற வார்த்தை போடாம மகோன்னதமான நிலைகளை சொல்லி காட்டுறாங்க. மாஷா புரிஞ்ச? லக்கஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களுடைய மனித சமுதாயமே, உங்க எல்லாருடைய ஆன்மாவும் எந்த ரசூலுடைய நூறுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரசூல் வந்திருக்கிறாங்க. சொல்ற தௌபால சூரத்து மாயிதால கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூறு வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். அம்மா ஆமினாமான வயிற்றிலிருந்து வந்தாங்க நாயகம். செய்த அப்துல்லா நாயகம் நாயகத்தில் அருண் அப்பா நாயகம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க என்ன செய்யறான்? ஹபீபுல் ஆலமே நீங்க துனியா ஆலமுல் அஸ்தாபி காரண உலகம். காரண உலகத்துக்கு தங்களை கொண்டு போறதுக்கு உம்மா நாயகியும் ஆப்பா நாயகம் ஒரு காரணம் இருந்தாலும் என்னோட ஹபீபு நான் ஏன் ஹபீபு நான் உடமாக்க சொல்லி இருந்து முடிச்சுக்கிறா. புரியுதா? அந்த மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட நிஸ்பத் பண்ணிட்டான். முடித்துண்ட மாஷா அல்லாஹ். யஹ்யா நபியோட பிறப்பை ஜக்கரியா நபியோட என்ன முடித்துண்ட மாஷா அல்லாஹ். இங்க மாஷா அல்லாஹ் என்ன சொல்றான்? கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர்ங்கறான். தன்னோட நிஸ்பத் பண்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தயிர்ந்து உங்களுக்கு நூறு வந்திருக்குது. என்னடா? அல்லாஹ் தந்து உங்களுக்கு நூறு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். சப்ஜெக்ட் மூணு சரிதான். மீளாத சப்ஜெக்ட் தான் அல்லாஹ் பேசுறான். நாயகன் இந்த உலகத்துக்கு உம்மா நாயுடைய பிரசித்தமான மணி வைத்திருந்து வந்த விஷயத்தை தான் அல்லாஹ் பேசுறான். ஆனா அல்லாஹ் எப்படி பேசுறான்? தவல்லுதுங்கிற வேடு போட்டு அல்லாஹ் பேசுற. தவல்லுது புரிஞ்சுக்கணும். குர்பாக்கு பார்க்கற பிள்ளைகள் முறிதுங்கள் ஹபாபுகள் தவல்லுது அதுக்கு மீனிங் என்ன? பிறப்பு. தவல்லுது வாசால என்ன? பிறக்கிறது. மோலிதுங்கிறவங்கள இந்த மோலிகள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மூல வேர் சொல் என்ன? தவல்லுது. ஏன்னா அப்ப தவல்லுதுங்கிற வார்த்தை அதான் போடல. தன்னிட்டிருந்து வந்திருக்கிறது. நாயகர் உம்மாட மணி வைத்திருந்து தான் வந்தாங்க. ஆமீனா அம்மாட வைத்திருந்து தான் வந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன திறந்து வந்தாங்க. புரியுதா? எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய தொடர்புக்காக ஏந்திக்கிட்டு கிடப்பாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான நம்ம ஆளுநர் ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான தொடர்பு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆசைப்படுறான். மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர், என்னத்திலிருந்து நூறு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்து கஜ்ஜாக்கு மினல்லாஹி நூர். புரியுதா? இது ஒரு சூரத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சூரத்து ஃபத்ஹ்ல அல்லாஹ் பேசுறான். இன்னா அர்சல்னாக ஹபீபே, ஹபீபுல் ஆலமே நம்முடைய ரசூலாக தாங்கள் வந்திருக்கிறீங்க. மாஷா இங்கே மூணு தான் அல்லாஹ் பேசுறான். தவல்லுதுங்கிற வார்த்தை அல்லாஹ் போடல. இன்னா அர்சல்னாக நாம் தங்களை நம்முடைய ரசூலாக அனுப்பி இருக்கிறோம். புரிஞ்சா? நம்முடைய ரசூலாக அனுப்பி இருக்கிறோம். தமிழ்ல ஒரு வார்த்தை போடல. அது மாதிரி மாஷா அல்லாஹ் சூரத் அஹ்ஸாப்ல இன்னா யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, மகா கௌரவமிக்க அல்லாஹ் ஜல்ல. நபினா மான என்ன? நபிக்கு பொருள் என்ன? நபிக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால மறைவான கைபான எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வால அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கு. நபிக்கு மான என்ன?
மறைவான ஞானங்கள் உள்ளவங்க, மறைவான ஞானங்கள் உள்ளவங்க, அவங்கதான் நபி மசால். அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யுஹன் நபி, நபியே, மறைவான ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்வால வழங்கப்பட்டவர்களே, யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதா. இங்கே மாசால அல்லாஹ் முழுதான் பேசுறான், ஆனா இன்னும் அர்சல்னாகங்கிறான் மாசால நம்முடைய ரசூலாக. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அங்கேயும் அல்லாஹ் மௌலித ரசூலை தான் பேசுறான். அர்சல்னாக புரிஞ்சா? தவறுதுக்கு மெஃபுலால யூஸ் பண்ண எங்க குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தாரணி போற்றும் தண்டிகை ரற்ற நம்ம ஆரிய ரட்சகரான ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தது வல்ல நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீமை பத்தி அல்லாஹ் குர்ஆன் முழுக்க பயான் செய்யறான். மாஷாஅல்லாஹ் ஒரு இடத்துல கூட தவல்லுதுங்கற தவல்லுது சொன்னா உலகத்துல எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம், ரசூலுல்லாஹி மீலாதுன்னு சொல்லக்கூடாது, மீலாது ஷரீஃபும். ஏன்னா மீலாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா பிள்ளைக்கும் மீலாது தான். மீலாதுலாம் போது இப்போ அப்துல் ரஹ்மான் பிறந்தனால அப்துல் ரஹ்மான் மீலாது, அசர் பிறந்தனால அசர் மீலாது, அரசர் பிறந்தா அரசர் மீலாது, அப்துல்லா பிறந்தா அப்துல்லா மீலாது. விளங்குச்சா? இப்போ மீலாதுங்கிறது என்ன, எல்லாத்துக்கும் என்ன இஸ்லாமாத்தான ஸ்போக்கன் வேர்டு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது. நாயகத்துக்கு என்ன, ஈது மீலாது முபாரக், ஈது மீலாது முபாரக், ஈது மீலாது கரீம், ஈது மீலாது ஷரீஃப். காரணம் என்ன, உலகத்துல கண்மணி நாயகத்துடைய மௌலிதுல் கரீமை போல அதுக்கு முன்னாடி யாருடைய மௌலிது ஷரீஃபும் கிடையாது, அதுக்கு பின்னாடி கியாமத் வரை யாருடைய மௌலிது ஷரீஃபும் கிடையாது. காரணம் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர் ஹபீபுல்லாஹ் உலகத்தை கொண்டு வந்த அன்னைக்கு உலகத்துல என்ன ஒரு குழந்தை கூட பிறக்கல, ஒரு புள்ள கூட பிறக்கல. புள்ள மட்டுமல்ல, ஆடு மாடு ஒட்டான் கூட குட்டி போடல, எலி கூட குட்டி போடல, பாம்பு கூட குட்டி போடல, யானை கூட குட்டி போடல, கோழி குஞ்சு பறிக்கல, ஜின்கள் இனப்பெருக்கம் செய்யல, எந்த இனப்பெருக்கமும் நடக்கல. மாஷால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வஸ்துக்களுடைய இனப்பெருக்கத்தையும் ஸ்டாப் பண்ண ஒரே நாள் மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன, அந்த நாள்ல எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்த்தினான். யாராவது ஒரு முனாஃபிக் அந்த நாள்ல என்ன, நாயகம் மட்டும் பிறக்கல, இப்படி ஒரு ஆளு பிறந்துச்சு, இங்க ஒரு ஜின்னு பிறந்துச்சு, இப்படி என்ன அந்த நாள்ல வேற ஒண்ணு பிறந்ததை கொண்டு அந்த நாளுடைய மகத்துவத்தை அங்க துண்டு போட்ட கூடாதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃப் அன்னைக்கு நடந்த எல்லா அற்புதங்களும் அல்லாஹ் நடத்திய எல்லா கண்ணியமும் அது ரசூலுல்லாஹ்வுக்காக உள்ளதே தவிர வேற யாருக்கும் இல்லைங்கிறது ரப்பல் ஆலமீன் எல்லாம் இஸ்திகாமத் ஆக்குறது தஸ்தீக் செய்யறதுக்காக எல்லா வஸ்துக்கள் இனப்பெருக்கத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். மாஷா அன்னைக்கு மாஷா அல்லாஹ் யாரும் பிடிபடல. இன்னொரு மாஷா அல்லாஹ் உலகத்துல அல்லாஹ் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்டர் ஆஃப் வேர்ல்ட் உலகத்திலே நடு மையமான மக்கா முகர்ரமால பிறக்க போறாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்டார்டிகாலையோ வேற எங்கேயோ உதயகிரிலையோ அஸ்தகிரிலையோ எங்கேயும் யாராவது ஒரு புள்ள பிறந்து ஒரு ஆடு குட்டி போட்டு ஒரு மாடு குட்டி போட்டு அந்த புள்ள பிறக்கக்கூடிய அந்த ரத்தத்தை கொண்டு அந்த உதிரத்தை கொண்டு அந்த பிளட்டை கொண்டு அன்றைய தினத்துல இந்த பூமி அசுத்தமாக கூடாதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை பூரா மாஷா அல்லாஹ் என்ன தூய்மையாக்கி வச்சிருந்தான். காரணம் அவருடைய தாஹிரான முத்தஹரான நூர் வருது. மாஷா அல்லாஹ்வுடைய தாஹிரான முத்தஹரான நூர் வருது. மாஷா அல்லாஹ் ஆலம் பூரா சுத்தமா இருக்கணும். மாஷா அல்லாஹ் ஆலம் பூரா சுத்தமா இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபுக்காக மௌலிதுல் கரீமுக்காக மாஷா அல்லாஹ் என்ன வீடு வாசல்ல நம்ம வீட்டுல சொல்லாத மௌலிதுன்னு சொன்ன மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றது சுன்னத்து இலாஹியா, அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. மாஷா அல்லாஹ்வுடைய சுன்னத்து. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலத்தை பூரா சுத்தமா வச்சிருக்கான். உலகத்துல எந்த மூல முடுக்கல என்ன ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள பிறந்து வரக்கூடிய அந்த உதயத்தால அந்த பிளட்டால
இந்த பூமியில என்ன அசுத்தமாக கூடாது. ஹபீபுல்லாஹ் புறக்கிற இடத்துக்கும் பல கோடி மைலுக்கு அந்த நேரம் கூட என்ன ஒரு அசுத்தம் வந்துடக்கூடாது. வர்றது யாரு? அல்லாஹ் ஹபீபுல்லாஹ் மாஷா சாஹிப் அல்-அவுலாக் சாஹிப் அல்-அவுலாக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்யால் மாஷா அல்லாஹ் ஆலத்தை பூரா முஸ்லிம். மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல எங்க அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாக்கா நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் அல்லாஹ் பேசும்போது தவறுங்கிற மாத்தா வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க. உலகத்தில் எல்லா பிள்ளையும் பிறக்கிற மாதிரி நபிமார்கள் பிறப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிறப்பையில எல்லாம் பேசும்போது தவறுங்கிற அந்த மாதாவை தான் எல்லாம் பேசுறான். ஒளி தான் பேசுறான். ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا. இங்கே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீம் தான் பேசுறான். என்ன சொல்றான்? لقد من الله على المؤمنين. மூமின்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேருபகாரம். இது بعث فيهم رسولا. அவன் ரசூலை அவன் வெளிப்படுத்தி கொடுத்து மபூஸ் என்ன வெளிப்படுத்துறது. இங்க மௌலிது ஷரீஃப் தான் அல்லாஹ் பேசுறான். தவறுங்கிற பேடு வச்சு அல்லாஹ் பேசல. புரியுதா? இது பாத ஃபீஹிம் ரசூலா. அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை மபூஸாக்கி கொடுத்தான். புரிஞ்சா? பிறக்க வச்சான்னு சொல்லல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்றேன். நாயகம் அல்லாஹ்வுடைய மஹபூபாவான சித்தீகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் மகா பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து சய்யிதுனா கௌசுல் அக்பர் அஸ்ஸையீத் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நபர் செல்வமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டுட்டு வரான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்துல எல்லாரும் பிறக்கிறாங்க சொல்ற மாதிரி அவன் ஹபீபுல் ஆலத்தை என்ன அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு அல்லாஹ் இஷ்டப்படாத சார். ஹபீபுல் ஆலத்துக்கு தனி ஒரு கௌரவமான வார்த்தை அல்லாஹ் வச்சிருக்கான். புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல என்ன மௌலிதுல் கரீம் ஆவதற்கு ஏறத்தாழ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இல்ஹாமுல் ஹக் ஆக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் ஷரீஃப் கட்டிட்டு காபத்துல்லாஹ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காபத்துல்லாஹ் ஷரீஃப் கட்டினதுக்கு அல்லாஹ்ட்ட அஜ்ர் கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட நற்கூலி கேட்கிறாங்க. என்ன நற்கூலி கேட்கிறாங்க? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. ரப்பனா நாயனே வபஅத் ஃபீஹிம் ரசூலா அவர்களை அந்த ரசூலை நீ மபூஸ் ஆக்குவாயாக, வெளிப்படுத்துவாயாக. அந்த ரசூலை பிறக்கவையும் சொல்லி கேட்கல. எந்த ரசூல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இஸ்மாயில் நபியுடைய வாரிசுல பிறக்க வைக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. மக்கா முகர்ரமால காபத்துல்லாஹ் ஷரீஃப் பக்கத்துல இருக்கிற மக்காம இப்ராஹிம் அந்த கல்லுக்கு மேல நின்று மாஷா துஆ செய்றாங்க. மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செய்றாங்க? அல்லாஹ் இல்ஹாம் கொடுத்துட்டான். இப்ராஹிமே என் ஹபீபுல் ஆலத்தை உங்களுடைய புள்ள இஸ்மாயிலுடைய வாரிசுல கொண்டு வர சொல்லி துஆ கேட்கிறீங்க. தவறுங்கிற வேடு போட்டுறாதீங்க. புரிஞ்சா? பேசத்துங்கிற வேடு போடுங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் எப்படி லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலாங்கறானோ மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய உபகாரம் இதெல்லாம் மிகப்பெரிய உபகாரம். அல்லாஹ் அவருடைய ரசூல ரஹ்மத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மபூஸாதி கொடுத்ததுதான் மிகப்பெரிய உபகாரம் அல்லாஹ் சொல்றானோ அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடியே எத்தனை வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் 3000 வருஷம் அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறாங்க? யா அல்லாஹ் என் புள்ள இஸ்மாயிலுடைய சந்ததியில அந்த ரசூலை பிறக்க வைன்னு துஆ கேட்கல. எப்படி கேட்கிறாங்க? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. வபஅத் பேசத் மபூஸ். புரிஞ்சா?
அப்ப அல்லாஹ் எந்த இதுல காட்டுறான்? என்னுடைய ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்னுடைய தெய்வீக கருவூலம் அவர்கள், என்னுடைய தெய்வீக கருவூலம் சிறுல் மசூர் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவங்களை நான் உலகத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னா அதை விட இந்த உலகத்துக்கு வந்தது அல்லாஹ்ட்ட இருந்து மகா விசேஷமானது ஒண்ணுமே கிடையாது மாஷா அல்லாஹ். உலகத்துக்கு வந்ததிலேயே அல்லாஹ்விடம் இருந்து உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துவும் ஒரு உலகம் தான். மாசிவல்ல ஒரு உலகம் தான் மாசா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் இருந்து படைப்புகளுக்கு வந்ததில் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து படைப்புக்கு என்ன எத்தனையோ சிறப்பானது வந்திருக்கு. அரிசி வந்திருக்குது, புதுசு வந்திருக்குது, பைத்துல் மாமூர் வந்திருக்குது, ஹவுதுல் கௌசர் வாதி ஹவுது வந்திருக்குது. சொல்றதுக்கு எத்தனையோ இருக்குது மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் இருந்து மக்லூக்குகளுக்கு வந்ததில் எல்லாம் அஃலானது மாஷா அல்லாஹ் சிறுல் மசூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் போல என்ன அல்லாஹ்ட்ட இருந்து படைப்புகளுக்கு வந்ததுல எந்த நபியும் எந்த ரசூலும் எந்த உலுல் அஸ்மும் நாயகத்துடைய மகத்துவத்துக்கு நேராக போக முடியாது மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கு ஆகமத்துக்கு ஈக்குவலா யாரும் போக முடியாது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் தனி ஒரு ஷெய்லி வைக்கிறான், தனி ஸ்பெஷல் ஸ்டைல் வைக்கிறான். அல்லாஹ் ஸ்பெஷல் ஒரு ஸ்டைல் வைக்கிறான் மாஷா. எல்லா நபி ரசூல் உலகத்துக்கு வந்ததை பேசுற மாதிரி அல்லாஹ் பேசல. புரிஞ்சா? நாயகத்தோடைய மௌலிது ஷரீஃபுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபுக்கு எல்லாமே ஸ்பெஷலா செய். அது சுன்னத்தை இலாஹி மாஷா அல்லாஹ். தபருக்கு செய்யா ஸ்பெஷலா தபருக்கு செய் மாஷா அல்லாஹ். ஸ்டேஜ் போடுறியா ஸ்பெஷலா ஒரு ஸ்டேஜ் போடு மாஷா அல்லாஹ். டெக்கரேஷன் பண்ணியா ஸ்பெஷலா ஒரு டெக்கரேஷன் பண்ணு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபுக்கு என்ன நீ யோசிச்சு 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 எவ்வளவு அழகா செய்யணும், எவ்வளவு அழகா செய்யணும், எவ்வளவு அழகா செய்யணும். நீ யோசிச்சு யோசிச்சு பண்ணா மாஷா அல்லாஹ் உன் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாஷா அல்லாஹ் நீ யோசிக்காத வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் உன்னை பிரகாசிக்க வைக்கணும் மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். என்ன புரியுதா? அல்லாஹ் என்ன செய்வா? நீ கற்பனையே பண்ணிருக்க மாட்ட. தூங்காது, தூக்கம் வந்தா உதவணும். எப்படி நாயகத்தோடைய அனுமதி கேட்கும் போது எவனுக்கு மயக்கம் சொக்கெல்லாம் வந்து செய்யணும், ரொம்ப தௌபா செய்யணும். இத்தனை நாட்டுக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விஷயம் கிடையாது. யார் தூங்கினாங்க? இவ்வளவு முடிச்சிருக்க மாசால பையனா ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான மௌலிதுல் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து பார்த்து ஒரு ஆள் செய்யறாருன்னு சொன்னா அவன் கற்பனையே பண்ணாத விசேஷமான வாழ்க்கை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து அவனை அல்லாஹ் என்ன செய்வான்? ஜொலிக்க வைக்க மாட்டான். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான மௌலிதுல் கரீம் குர்ஆன் ஷரீஃப்ல நான் சொல்றது ஏதோ ஒரு கிதாபுலோ இல்ல மௌலிது கிதாபுல ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லல. கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்புல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல நாயகம் பெருமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் விஷயத்தை அல்லாஹ் சொல்றதுக்குனே தனி ஒரு ஸ்டைல் அல்லாஹ் வைக்கிறான். தனி ஒரு ஸ்டைல் அல்லாஹ் வைக்கிறான். எங்கே அல்லாஹ் தவல்லுங்கிற வார்த்தை போட, தவல்லுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல மாஷா. அதுக்கு மாத்தமா ரப்புல் ஆலமீன் நாயகத்திலே பேசுறோம். ஹபீபுல் ஆலமே நாம நம்முடைய ரசூலாக தங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய நூறாக கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய நூறு தகவல் நம்மிடத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மனிதர்களே, உங்களுடைய ஆன்மாக்கள் எந்த அல்லாஹ்வுடைய ஜோதியில இருந்து படைக்கப்பட்டுச்சோ அந்த ஜோதியான ரசூலை கொண்டு வந்திருக்கிறோம். புரிஞ்சா? இது சப்ஜெக்ட் எல்லாமே நாயகத்துடைய ஒளிமயமான மீலாது ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய
மகா கௌரவமிக்க பிறந்த நாள், ஹோலி கிரேட் பர்த்டே பத்தி தான் அல்லாஹ் பேசுறான் மாஷா அல்லாஹ். ஆனால் என்ன செய்யல, அரபி பாஷையில பிறப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய தவல்லுதுன்னு சொல்லக்கூடிய மாதால உள்ள லெஃப்ல போட்டு அல்லாஹ் பேசல. அது காரணம் என்னன்னு சொன்னா, தவல்லுதுங்கிறது எல்லாருக்கும் யூஸ் பண்ற வேர்டு, எல்லாருக்கும் இஸ்தேமா செய்யக்கூடிய. புரிஞ்சா? நபியா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், சாதாரண மனுஷனா இருக்கட்டும், எல்லாருக்கும் இஸ்திஅமால் செய்யக்கூடிய லஃப்ல். அது செய்யக்கூடாது. ஹபீபுல் ஆலமே தாங்கள் மாஷா அல்லாஹ் யாரு? தாங்கள் யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் நாளையில காலையில முக்கியமான விஷயம், காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலி சய்யிதினா முஹம்மதி கமா துஹிப்பு வ தர்தா துஸல்லி அலைஹி முஹம்மது அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுமத்தல் அக்பர் மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ் நம்ம காட்டுற துனியால மட்டுமல்ல, துனியால இப்படி எல்லாம் காட்டுறாருன்னா ஆখিরাতலே காட்டுறார். ஆখিরাতல எல்லாம் காட்டுறார் மாஷா அல்லாஹ். ஆখিরাতல மாஷா அல்லாஹ் கியாமத் நாளையில மகாமல் மஹமூதுல, மகாமல் மஹமூது புகழுக்குரிய மகா கௌரவமிக்க அந்த மாளிகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வச்சிருப்பான் மாஷா அல்லாஹ். நான் எங்க இருப்பாங்க? மகாமல் மஹமூதுல இருப்பாங்க. மகாமல் மஹமூதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன சஜிதால இருக்கிறாங்க மாஷா, சஜிதால இருக்கிறாங்க மாஷா, சஜிதால இருக்கிறாங்க மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் முன்னாடி எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்கள், எல்லா மலக்குமார்கள், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அத்தனை மனு ஜீன் படைப்பு அத்தனை திரண்டு நிக்குது மாஷா அல்லாஹ். கியாமத் ஸ்டார்ட் ஆக போகுது, விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது, ஹிசாபுகள் விசாரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது, ஆரம்பமாக போகுது. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்குவான்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட இஜாசத் கேட்க, உத்தரவு கேட்க மாஷா அல்லாஹ். ஹபீபுல் ஆலமே கியாமத் ஆரம்பிக்கலாமா, ஹிசாப் ஆரம்பிக்கலாமா? நாயகம் மகாமல் மஹமூதுல இருந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அஜ்ஜில் ஹிசாப், யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு குயிக்கா முடியல, சீக்கிரம் முடிச்சிடாத, அஜ்ஜில் ஹிசாப். புரிஞ்சா? உத்தரவு யார் கொடுக்குறா? மாலிக் யௌமிddin அல்லாஹ். ஜட்ஜ்மென்ட் டேவுடைய மாலிக் யார்? அல்லாஹ். அவனுக்கு பெர்மிஷன், பெர்மிஷன் கிராண்டட். எங்கிருந்து போகுது? மகாமல் மஹமூதுல இருந்து போகுது மாஷா அல்லாஹ். மகாமல் மஹமூதுல இருந்து போகுது மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அல்லாஹ் ஆখিরাতல அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லா மக்லூக்களுக்கு மத்தியிலும் என் ஹபீபுல் ஆலம் யார் எல்லாம் பாருன்னு சொல்லி காட்டுறானோ, அது மாதிரி உலகத்தில் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது கரீம் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல கூட பிறப்புங்கிற வார்த்தையை போட்டு அல்லாஹ் பேசவே இல்லை. ஒரு இடத்துல கூட பிறப்புங்கிற வார்த்தையை போட்டு அல்லாஹ் பேசல. புரிஞ்சா? நாயகத்துடைய சங்கையான வாப்பா நாயகம், சங்கையான உம்மா நாயகி சையத் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையத் ஆமினா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஷுக்ர் செய்ய சொல்றான், வஷ்குருனி வலிவாலிதைக்குன்னு சொல்றான். ஆனால் உம்மா வாப்பாட மகத்துவம்னா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பேசலாம். நாயகத்துடைய ஒளிமயமான தஸ்ரீஃபுல் கரீம் அல்லாஹ் குறிப்பிடும் போது தவல்லுங்கிற மாதால வரக்கூடிய லஃப்ல அல்லாஹ் இஸ்திமால் செய்யலாம். காரணம் என்னன்னு சொன்னா, அது சாதாரண மனிதர்களுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. சாதாரண மனிதர்களுக்கும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஹபீபுல் ஆலமே யாருக்கும் யூஸ் பண்ற வேர்டு தங்களுடைய பார்தாக முகத்தஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஹபீப் தங்களுடைய தர்பார் ஆலிய தர்பார குர்சிய
அசீமு ஷான் தர்பார், ஷான்தார் தர்பார், தங்களுடைய தர்பார் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ், தங்களுடைய தர்பார் ஆலியாவுக்கு இஸ்திமால் செய்யக்கூடிய அந்த அல்ஃபால் மாஷாஅல்லாஹ், அது அல்லாஹ் இடத்துல என்ன மகா கௌரவம் இருக்குது. அல்லாஹ்வுடைய இல்முல் ஹஸானால இருக்குது ஹபீபே மாஷாஅல்லாஹ். அது எல்லாருக்கும் யூஸ் பண்ற வார்த்தை, தவல்லுக்கு யூஸ் பண்றாங்க. அது ஈசா நபிக்கு ஓகே, யஹ்யா நபிக்கு ஓகே அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூணு இடத்துல கூட குர்ஆன் ஷரீஃப்ல நாயகத்துடைய மௌலிதுல் கரீம பேசும்போது தவல்லுங்கிற அந்த வேர்டு போட்டு அல்லாஹ் இஸ்திமால் செய்யவே இல்லை மாஷாஅல்லாஹ். எல்லா இடத்துலயும் மாஷாஅல்லாஹ் என்ன லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர் இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதா இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் பஷீரா வ நதீரா லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. இப்படி எல்லாம் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய சங்கையான ஒளிமயமான அருள்மயமான அந்த ஒப்பற்ற உயிர் பெரு பெருமைக்குரிய பிறப்பை பத்தி தான் எல்லாம் பேசலாம். ஆனால் பிறப்புங்கிற வார்த்தை போட்டு எல்லாம் பேசுறேன், பிறப்புங்கிற வார்த்தை போட்டு எல்லாம் பேசுறேன். அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய அல்லாஹ் எந்த அளவுக்கு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பேணுதலை கடைபிடிக்கிறான். அடே அல்லாஹ் பேணுதலை கடைபிடிக்கிற நாயகத்துக்கு போய் நீ என்ன சில பேர் பேசும்போது என்ன அப்பா தினமும் மாணவி சரதார சொல்லும், சில வாயில் வேலை செய்யும்போது மாணவி சரதார சொல்லும். இன்னும் சில பேர் ரசூல்லா சொன்னா ரசூல்லா சொன்னான்னு சொல்லாத, சொன்னான்னு சொல்லாத. கண்மணி நாயகத்துடைய திருவாயால என்ன நாயக திருவாயால திருவாய் வாழ்ந்தார்கள் செய்தார்கள் சொல்லு மாஸ்டர். காரணம் என்ன, அவர்களுக்கு இஸ்திமால் செய்யக்கூடிய எல்லா அல்ஃபாலும் தனியா ஸ்பெஷலா இருக்கணும் மாஷாஅல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்தை இலாஹியாவா இருக்கு, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை இலாஹியாவா இருக்கு மாஷாஅல்லாஹ். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத், இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். சும்மா சுன்னத் ஜமாஅத் என்ன அல்லாஹ் அலைஹி சொன்னாரு. ஒரு குரூப் போயிட்டேன்னா சுன்னத் ஜமாஅத் எல்லாரும் ஜவு முட்டாய் மாதிரி இழுக்கிறானோ, இதெல்லாம் சுன்னத்து ஜமாத்து. இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹிம் மாஷாஅல்லாஹ். நாம எந்த மதீனா முனவரால இருந்து இந்த ரசியசைய பேசுறோமோ, இந்த மதீனா முனவரால பிறந்த இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத். 16 வருஷம் 16 இயர்ஸ் இமாம் ஷாஃபி படிச்சாங்க. யார்கிட்ட? மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ். மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கூட அவங்களோட ஹயாத்து ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் மதீனா முனவராக்குள்ள மாலிக் இமாம் அவர்கள் என்ன யூரின் போனது கிடையாது, மோஷன் போனது கிடையாது மாஷாஅல்லாஹ். ஒரு நாள் கூட. யாரு? மாலிக் இமாம். யூரின் போகணும்னு சொன்னா, மோஷன் போகணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? மதீனா முனவரா எல்லையை தாண்டி போவாங்க மாஷாஅல்லாஹ். மதீனத்து முனவராக்குள்ள போக மாட்டாங்க. காரணம் என்ன? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான நாளேன்னு சொல்லி பட்டாட மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக ஒரு பாத புஷ்பங்கள் பட்ட இடம் மாஷாஅல்லாஹ். அங்க போறதா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மூணாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னைக்கு கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான கரத்தின் கீழே என்னுடைய வலது கரத்தை வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நான் ஈமான் கொண்டு இஸ்லாத்துல இணைஞ்சனோ அன்றிலிருந்து மாஷாஅல்லாஹ் உஸ்மான் நாயகம் சொல்றாங்க, அன்றிலிருந்து. எப்ப சொல்றாங்க? உலகத்தை விட்டு மறைய போறாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, அப்ப சொல்றாங்க அன்றிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலையும் என்னுடைய வலது கரத்தை நான் மர்மஸ்தானத்தை பக்கத்துல கொண்டு போனது கிடையாது. வாழ்நாளெல்லாம் கொண்டு போகல. காரணம் என்ன? ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தின் கீழே கையை வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக கரம் ஒரு நாள் கை மீது பட்டுச்சு மாஷாஅல்லாஹ். அதனால என்ன, காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய திருக்கரத்தின் கீழே வச்ச இந்த கரத்தை கொண்டு போவான். நம்ம கால் மேல தேய்க்கிறோம், தொடை தேய்க்கிறோம், எடை தேய்க்கிறோம்,
2 கை யூஸ் பண்றோம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, இடுப்புக்கு கீழே அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைய வரையிலையும் வலது கையை கொண்டு போனதே கிடையாது மாஸ்டர். காரணம் என்ன? நாயகத்துடைய ஒளிமயமான தெய்வீக நிலையத்திற்கு தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம் கீழ மாஷாஅல்லாஹ் என்ன வச்ச அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொன்னதுனால மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய திருக்கரத்திற்கு வச்சு கைப்பை கொண்டு போ மாஷா அல்லாஹ் அக்பர். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அல்லாஹ் தபாரக் வ தஆலா 114 சாப்டர்ஸ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து வன்னாஸ் வரை சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃப் அலிஃப்ல ஆரம்பிக்குது மாஷாஅல்லாஹ். லஃபுல் அலிஃப்ல ஆரம்பிக்குது, வன்னாஸ் சூரத்துல் நாஸ் சீன்ல முடியுது. இதுக்குள்ள உள்ள 114 சாப்டர்ஸ்ல அல்லாஹ் ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான மௌலிதுல் கரீம் பத்தி அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் பயான் செய்யறான், அல்லாஹ் நமக்கு பயான் செஞ்சு கொடுக்கிறான் மாஷாஅல்லாஹ். ஆனா ஒரு இடத்துல கூட ரப்புல் ஆலமீன் என்ன செய்யல? தவல்லுங்கிற மாத்தால உள்ள தெஃப்ல போட்டு அல்லாஹ் பேசுறான். ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தவல்லுங்கிற தெஃப்ல அல்லாஹ் போடல. உலகத்துல எல்லா பிள்ளைக்கும் போடுறது ஹபீபுல் ஆலமீன். அது என்ன? எல்லாருக்கும் போடுறது விளங்குச்சா? அல்லாஹ் என்ன செய்யல? அது போடலாம், அது போடல. ஆனா மௌலிதுல் கரீம் சப்ஜெக்ட் தான் அல்லாஹ் பேசுவான், சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். ஆனா தவல்லுங்கிற வார்த்தை இல்லாம அல்லாஹ் பேசுவான், கௌரவமான பேசுவான். இப்ப பேசுறான்ல கஜ்ஜாக்கி மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்கு மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து நூர் வந்திருக்கு. லகஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆன்மாக்களுக்கு மூலமான ரசூல் வந்திருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, மூமின்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள உபகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேருபகாரம் அந்த ரசூலாவை மபூசாதி கொடுத்தது, வெளிப்படுத்தினது. புரிஞ்சா? வெளிப்படுத்துறது என்ன அர்த்தம்? பிறக்கிறது தான். ஆனா பிறப்புங்கிற வார்த்தை போடல, விளங்குதா? பிறப்புங்கிற வேற வார்த்தை அல்லாஹ் போடல, மபூஸ் தான், பேசத் ஷரீஃப்ங்கிற வார்த்தை. புரிஞ்சா? இப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்புல் ஆலமீன் நூருல்லாஹி ஐனுல்லாஹி ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரம் மஜ்ஜத் வல்ல நாயகர் கோமானுடைய மௌலிதுல் கரீமுடைய அந்த மகத்தான அல்பத்த ஷரீஃப்ல கபர் ஷரீஃப் சொல்றதுக்கு அல்லாஹ் ஸ்பெஷல் வேர்ட் யூஸ் பண்றான்னு, ஸ்பெஷல் கிரேட் வேர்ட்ஸ் அல்லாஹ் யூஸ் பண்றான்னு சொன்னா, அப்ப இந்த நாயகத்துடைய ஜாத்த புதுசு அலி கரீமுடைய அல்பத்துல அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு மகா உன்னதமான அவர்கள் வலிமையான வரதையை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன அதுக்கு ஸ்பெஷல் கலிமத் ஷரீஃப் அல்லாஹ் வைக்கிறான்னு சொன்ன. எழுதுச்சா? ஏதோ உட்கார்ந்து 1 மணி நேரம் பொழுது ஓதிட்டேன்னா வெளியே வெளியே பாட்டு படிச்சுட்டு எந்திரிச்சு போறதில்ல. யாருக்கு செய்யறோம்? யார் அவர்கள்? அவங்களோட மகத்துவம் என்ன? அவங்களோட அருமை பெருமை என்ன? எப்படிப்பட்ட ரசூல்? அந்த ரசூல் ரஹ்மத்துடைய மௌலிதுல் கரீமை பத்தி பயான் செய்யறதுக்குன்னு அல்லாஹ் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் வைக்கிறான், அல்லாஹ் ஸ்பெஷல் கலிமத்து ஷரீஃப் வைக்கிற மாசால. அந்த கலிமத்தை வேற யாருக்கும் யூஸ் பண்ணல, வேற எந்த ரசூலுக்கு யூஸ் பண்ணல, வேற எந்த உல் அஸ்முக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணல. அற்புதமா பிறந்த குழந்தை ஈசா நபி கூட அல்லாஹ் யூஸ் பண்ணல. யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல மாசால என்ன அல்லாஹ்வுடைய அஜாயிபாத்துகள் ஒரு பெரிய அஜபுல் அஜாயிப் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், ரூஹுல்லா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் என்ன செய்யல? அது மாதிரியான கலிமத் ஷரீஃப் அல்லாஹ் யூஸ் பண்ணல, தவல்லுங்கிற வார்த்தை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணான். இவங்க ஒளித்துன் தான் சொல்ற மாஷாஅல்லாஹ், இவங்க ஒளித்துன் தான் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா இல்லாம அல்லாஹ்வுடைய குதிரத்துல பிறந்தாங்க. சித்திகா மரியம் நாயகி அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா நபி என்ன வயசாய் ஷேகுல் கபீர் ஓல்டு ஏஜ் ஆயிடுச்சு, உள்ள பிறத்துக்குள் தன்மையெல்லாம் மாறி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு.
அப்ப அல்லாஹ் அவனோட குதிரத்தை கொண்டு எஹ்யா நபி கொண்டு வந்தான். யாருக்கு? ஜக்கரியா நபிக்கு. அந்த எஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ்னா தவறுதுங்கிற மாத்தாரோட டிஃபரண்டா அல்லாஹ் போடுறான். மாஷா அல்லாஹ் இவங்க ஒளித்துண்டா அல்லாஹ் சொல்றான், இவங்க ஒளித்துண்டா அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர நாயகர் கோமானுடைய ஹதரத் குதுஸுல் அலில் அலீம் நாயகத்துடைய தர்பார குதுசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்திமால் செய்யறதுக்கு தனி அல்ஃபால் தையீபா அல்லாஹ் வச்சிருக்கான். தனி அல்ஃபால் தையீபா அல்லாஹ் வச்சிருக்கான். அலங்காரமான வார்த்தைகள் அல்லாஹ் வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் குர்ஆன்ல நாயகத்தை கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இஸ்திமால் செய்யக்கூடிய அந்த சங்கையான வார்த்தைகளை மற்ற நபிக்கு அல்ல, ரசூலுக்கு அல்ல, உலுல் அஸ்மு கூட அல்லாஹ் இஸ்திமால் செய்ய மாட்டான். புரியுதா? புரியுதா? நம்முடைய நாயகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இஸ்திமால் செய்யக்கூடிய அல்ஃபால் தையீபாவை நபிக்கு அல்ல, மற்ற ரசூலுக்கு அல்ல, மற்ற உலுல் அஸ்முகளுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அந்த அல்ஃபால் தையீபாவை அல்லாஹ் இஸ்திமால் செய்ய மாட்டான். அப்படி அல்லாஹ் என்ற ஷானஹு வ தஆலா இந்த ஒப்பற்ற உயர் பெறும் பெருநாளான நாயகத்துடைய மூலிகை கரீம் என்ன பெருநாளுக்கெல்லாம் பெருநாள். மாஷால் இந்த பெருநாள் இல்லாட்டி மற்ற பெருநாள் எல்லாம் பெருநாள் அல்ல, என்ன பெருநாளா இருக்கும். புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐது மீலாது போரிது கரீமர மகா கௌரவமிக்க உயர்வான பெருநாள் இல்லாட்டி உலகத்துல என்ன எந்த பெருநாள் இருக்காது. எல்லா பெருநாளா இருக்கும், எல்லா பெருநாளா இருக்கும். மாஷால் அப்போ எல்லா ஈதும் நாயகத்துடைய மோலிதல் கரீமான ஈதுல் ஃபரஹான எல்லா ஈதும் குர்பான். மாஷா எல்லா ஈதும் குர்பான். அதன் காரணத்தினாலதான் மாஷா என்ன ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவாயால சொல்றாங்க, மன் அஸம மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராஅத்தி மௌலித் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு மகா கௌரவமிக்க நாயகத்துடைய மௌலித் கரீமுக்கு யாரு செலவு செஞ்சாரோ கான மஹிஃபில் ஜன்னா அவர் மாஷாஅல்லாஹ் சொர்க்கத்துல என்னோடு இருப்பார்களாக சித்திக் நாயகம். மாஷாஅல்லாஹ் எத்தனை ஹஜ் செஞ்சாலும் என்ன கியாமத் வரையிலையும் காபத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு ஹஜ் செஞ்சாலும் சித்திக் நாயகம் கிட்ட போக முடியாது. சித்திக் நாயகம் கிட்ட இல்ல, சஹாபாக்கள்ல நாயகத்துடைய வல்லுஹா வஜூல் அலில் அலீமை ஒரு செகண்ட் பார்த்த சஹாபி இருக்கிறாங்க இல்ல, அந்த சஹாபி பக்கத்துல கூட போக முடியாது. அந்த சஹாபி பக்கத்துல கூட போக முடியாது. புரிஞ்சா? கியாமத் வரைக்கும் ஹஜ் செஞ்சாலும் சரி. ரமதான்ல என்ன ரஜபுல மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து ரஜபு ஷாபான் ரமதான் 3 மாசமும் நோன்பு பிடிச்சு மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல் பண்ணானோ சித்திக் நாயகத்துக்கு போக முடியாது. கியாமத்தோட ஹஜ் செஞ்சாலும் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் டே நைட் உம்ரா செஞ்சாலும் சித்திக் நாயகத்துக்கு போக முடியாது. ஆனா خيرுல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சொர்க்கத்துல என்ன சித்திக் நாயகமே சொல்றாங்க, என்னோட சொர்க்கத்துல இருப்பார். அல்லாஹ் கொஞ்சம் நசீபானா பில்லாஹ் இந்த பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராஅத்தி மௌலித் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவமிக்க தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹ யாசின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரமா பஞ்சது வண்ணம் ஈத் மீலாது மௌலித் கரீம் யாரு கௌரவிக்கிறதுக்காக செலவு பண்ணாரோ பொருளால உடலால நேரத்தால செலவுங்கிறது என்ன பொருள் மட்டுமல்ல உடலால அவர் என்ன தன்னுடைய டைம்ஸ் நேரத்தை எதையெல்லாம் செலவு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செலவு செய்தார். மாஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்துல என்ன என்னோடு இருப்பார்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரஃப கரம் மஜ்து வல நாயகம் கோமானுடைய ஈத் மீலாது மௌலித் கரீமுடைய அந்த பரிபூர்ணமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப் சொல்றாங்க,
சொல்லி மாஷா அல்லாஹ் அந்த ஃபரஹத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து மாஷா அல்லாஹ் அந்த பேரின்பத்திலேயே நாம் சொக்கி போய் மாஷா அல்லாஹ் நூருல்லாஹி ஐனுல்லாஹி ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தஹா வஜூல் அலீவுடைய மா சஆதத் ஜியாரத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஃபனாவாஹி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவியத்துடைய குர்பான புஸ்தகங்களில் நாயக கோமான் அங்கீகரிக்கப்பட்ட நாயகத்துடைய சொந்த பக்தர்களாக சொந்த அதிகாரிகளாக நாயகர் அவர்களுடைய மகத்தான நாளின் கரீமுடைய தாத்து ஷரீஃபில் மக்பூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய சொந்த உடைமைகளான துனியாவின் ஆகிரத்திலும் நம்மையும் நம்முடைய அகலையும் நம்முடைய நாயகத்துடைய வாலிதேவி ஷரீஃபில் அலைஹி ஸலாத்து வஸலாம் கொண்டு ஆக்கரல் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஹஸ்புனல்லாஹு سيؤتينا الله من فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تريد الله بأن تصلي على سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.